பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோஷியல் எமோஷனல் லேர்னிங் அப்படின்னா என்னென்னா ஷார்ட் ஃபார்மில் எஸ்சிஏஎல் மற்றும் அதோட காம்பனன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்சிஎல் அப்படி என்னென்னா, ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறது, மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறது, அதை வந்து மேனேஜ் பண்ணுறது. எதெல்லாம் மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எமோஷன்ஸை மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணும், அப்புறம் மற்றவங்களோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குதுன்றதை பார்க்க தான் வந்துட்டு எஸ்சிஎல். இந்த இதில் வந்து நிறையா ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும். ஃபஸ்ட் ப்ராசஸ்னால் செல்ஃப் அவேர்னஸ். அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரிய வைக்கணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றி செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு அவங்க புரிஞ்சால் மட்டும்தான் அந்த வே எப்படி இருக்குது ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ ஒரு பையன்கிட்ட போய் மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், பார்த்தா என்ன ஆகும், கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக வந்துட்டு இருப்பான். இது வந்துட்டு ஸ்கூலில், ஒர்க் பிளேஸில், லைஃப் சக்ஸஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு சோஷியல் எமோஷனல் லேர்னிங் வந்துட்டு ஒர்க் ஆகுது சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன வருது அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங். இந்த கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். காம்பனன்ட் சொல்லிட்டு செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ், டிசிஷன் மேக்கிங் சொல்லிட்டு நாலு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கேன். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எபிலிட்டியை வந்து ஒருத்தவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறது, அவங்களோட எமோஷன்ஸ் என்ன, அவங்களோட சிந்தனை என்ன, அவங்க வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது தான் வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸ். இந்த எபிலிட்டி வந்து எது மூலமாக வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, எதில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது அது மூலமாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியரிங் ஆகணும் சொல்லிட்டு நிறையா சொல்லுவாங்க. அப்பா அம்மா வந்து நம்ம 12th முடித்தோடனே நிறையா குழப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் வந்து டெசிஷன் எடுத்து நீங்கள் டிசைட் பண்ணி அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸ். தன்னைத்தானே முடிவு எடுக்கணும். உங்களுக்கு இது படித்தா இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல, அது மூலமாக தான் வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கிது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் ப்ரொஃபஷன். நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷன் போனாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்னென்னா, ஒருத்தவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும், அதுக்கப்புறம் தாட்ஸை வந்துட்டு அவங்க சிந்திக்கிறது என்ன இருக்குன்றதையும் இது பண்ணுறதும், மேனேஜ் பண்ணுறதும், அவங்களோட நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதான் பிஹேவியர், அவங்களோட நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி இருக்குன்றது வந்துட்டு பார்க்குறது தான் வந்துட்டு செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ன்றாங்க. இதில் வந்து நிறைய சிச்சுவேஷன் வந்துட்டு நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து கிண்டல் பண்ணுவான். அதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக இன்சல்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எதுக்குடா அப்படி பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு டீச்சர்ஸ் அனலைஸ் பண்ணி செல்ஃப் மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. அவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன் அப்படி, எதனால் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவனோட பிஹேவியர் என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதான் வந்துட்டு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ்னால் என்ன அப்படின்னா, அவங்களோட பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கும். எப்படி அந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸில் வந்துட்டு இருக்கும். நிறையா இன்ட்ராக்ஷன் இன்சைட் த கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், அவன் போய் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் அவன் போய் விளாடுவான். நிறையா இடத்துக்கு வந்து காம்படிஷன் போவான். அதில் வந்து ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி பில்ட் ஆகுதுன்றது வந்து பண்ணுறது தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்கில். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பான்னா, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். அவன் வந்து ஹெல்த்தியாக, ஒருத்தன் வந்து ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்றான் அப்படின்னா அது அன்ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லிட்டு மேம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இவன் ஹெல்த்தி ஃபுட்டு கொண்டு வர வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ வந்து காம்ப்ரிஷியேட் பண்ணி அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், நீயும் ஹெல்த்தி ஃபுட் கொண்டு வா, நானும் ஹெல்த்தி ஃபுட் கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். கிளியர் கம்யூனிகேஷன் வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து பேசுவாங்க, குரூப்ஸ் கிட்ட வந்து பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெசன்டேஷன் குரூப்புன்னு சொல்லலாம். ப்ரெசன்டேஷன் குரூப்பை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செமினார்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு அமாங்கில் வந்து செமினார்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு செமினார்ஸ் அமாங்க கொடுக்கும்போது வந்துட்டு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு எடு, நான் வந்துட்டு கண்டினியூ டாபிக் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஸ்கில்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கிளாஸ் இன்ட்ராக்ட் பண்ணும், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி யோசிப்பாங்க.
டீச்சர் வந்துட்டு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா நல்லா இன்ட்ராக்ஷனோட கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து கேம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்கில்லுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.